எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னவாகுமோ, சூழ்நிலையை பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது, நமக்கு நேரிடுகிற பலவிதமான பிரச்சனைகளை பார்க்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன நடக்குமோ என்று இருக்கோம். ஆனா தாவீது ஒண்ணு நிச்சயித்திருந்தான். சங்கீதம் 23ல 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது நிச்சயித்திருந்தார். நிச்சயத்தை அங்க சொல்றார் பாருங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை பின்தொடரும். பார்த்தீங்களா? அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருந்தது தெரியுமா? ஆண்டவர் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை. நீங்களே உங்க பிள்ளைகளை வந்துட்டு கூட்டிட்டு எங்கேயோ அழைச்சிட்டு போறீங்க, சும்மா விட்டுட்டு வருவீங்களா? விடவே மாட்டீங்க. கண்ணும் கருத்துமா இருந்து கவனமாய் பார்த்து வரக்கூடிய பெற்றோரா இருக்கிறீங்க. நம்மை விட அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர், நம்மை படைத்த தேவன், நமக்காக பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து, சிங்காசனத்தை விட்டே இறங்கி வந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினவர். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவருடைய அன்பை வந்துட்டு பெருசா புகழ்றார். அவருடைய அன்பு பெருசு அப்படின்றார். அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்புக்கு அளவில்லை. அவருடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், அவருடைய ஆழம் இவைகளெல்லாம் அறிவு கட்டாத அந்த அன்பை ருசிக்கணும்னு சொல்லி சொல்றார். அதான் நமக்கு இன்னைக்கு தேவை. அவருடைய அன்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு பெரியது. தேவனுடைய அன்புக்கு அளவில்லை. அந்த அன்பு உங்களை கைவிடாது.